வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம பிஸ்னஸ் லாஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், டெஃபனிஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு எப்படி மெமரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 10 பாயிண்ட்ஸையும் பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் அந்த டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். ஏன்னா 10 பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் இருக்கணும் இல்லையா, அதனால் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஏஜ் ஃபேக்டராக என்னன்னு தெரில, பட் எனக்கு வந்து மெமரைஸ் பண்ணுறதுல நான் கஷ்டப்படுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சுக்குவேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்சபிலிட்டி பை லா அப்படின்னு. ஸோ அந்த கான்ட்ராக்டோட எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் கான்ட்ராக்ட் கிடையவே கிடையாது. ஸோ தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். ஓகே, தேர் மஸ்ட் பி 2 parties, அட்லீஸ்ட் 2 parties. ஓகே, யார் ஆஃபர் பண்ணுறவர் ஒருத்தர், ஹூ இஸ் மேக்கிங் ஆஃபர் அண்ட் ஹூ இஸ் அக்செப்டிங் த ஆஃபர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட் பார்த்தோம். அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது அட்லீஸ்ட் 2 parties மஸ்ட் பி இன்வால்வ்டு. அந்த 2 parties யார் அப்படின்னா, ஒன் மேக்கிங் த ஆஃபர் அண்ட் அனதர் ஒன் இஸ் அக்செப்டிங் த ஆஃபர். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபர் மஸ்ட் பி டெஃபினட் அண்ட் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட். டெஃபினட்டாக இருக்கணும் ஆஃபர் வந்து, அதே மாதிரி அக்செப்டன்ஸ் வந்து அப்சல்யூட்டாக இருக்கணும். அதாவது கண்டிஷனோட இருக்கக்கூடாது. கண்டிஷனோட இருந்ததுன்னா அது கவுண்டர் ஆஃபர் ஆயிரும், நம்ம படிப்போம். அதாவது நான் இந்த பொருளை நான் 10 ரூபாய்க்கு விற்க, இந்த பொருள் மீன்ஸ் நான் இந்த இருக்குது இந்த வாட்டர் பாட்டில். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலை நான் 30 rupeesக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டாக இந்த வாட்டர் பாட்டில். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஆஃபர் இஸ் சர்டன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலை 30 rupeesக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் அப்சல்யூட். பட் அட் த சேம் டைம் நான் 30 rupeesன்னு சொன்னோடனே எனக்கு 20 rupees கொடுப்பீங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் கவுண்டர் ஆஃபர், தட் இஸ் நாட் அக்செப்டன்ஸ். ஈவன் தோ யூ ஹாவ் யூஸ் த வேர்ட் I am accepting this offer if the water bottle rate is ₹20 அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அக்செப்ட்ங்கிற வார்த்தை இருந்தால் கூட தட் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட்டாக இருக்கணும்னா ஓகேங்கிறதா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் அக்ரிமெண்ட். தென் ஃப்ரீ கன்சென்ட். இந்த கன்சென்ட் மஸ்ட் பி ஃப்ரீ. என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் ஷுட் நாட் பி காஸ்ட் பை கோர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்டேக். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃப்ரீ கன்சென்ட்னே ஒரு டாபிக் படிக்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் ஒவ்வொன்றை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். ஓகேவா? நான் வந்து முழு மனசோடு சம்மதிக்கணும். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அதை தான், அந்த ஃபோர்ஸ் பண்ணுறது 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அவங்க. கோர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி யாரையும் நம்ம வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாதுங்கிறது தான் ஃப்ரீ கன்சென்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லாஃபுல் கன்சிடரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கன்சிடரேஷன் வந்து லாஃபுல்லாக இருக்கணும். கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டன். நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரிட்டன் வந்து ஒன்று கிடைக்குது, அதை தான் நம்ம சொல்கிறோம். இட் மஸ்ட் பி ரியல் அண்ட் லாஃபுல். ரியலான பொருளாக இருக்கணும் அண்ட் சட்டப்படி இருக்கணும். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஸோ லாஃபுல் கன்சிடரேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் பார்ட்டிஸ் ஆர் காம்பிட்டன்ட். நான் உங்களுக்கு எதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. சில பேர் புக்கில் அப்படி புக்கு எதுவுமே கிறுக்காமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நோட் புக் எடுத்து நீங்கள் இந்த சென்டென்ஸை எழுதி வச்சுக்கலாம். பட் எனக்கெலாம் இப்படி அண்டர்லைன் பண்ணி அட்லீஸ்ட் ப்ராக்கெட்டாவது போட்டு இருக்கணும். அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை, எனக்கு இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நான் படிச்சிட்டா போதும். ஐ கேன் யூஸ் மை ஓன் சென்டென்ஸ் டு ஃப்ரேம். அதனால நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்னா, நான் அண்டர்லைன் பண்ணி படிப்பேன். அட்லீஸ்ட் ப்ராக்கெட்டாவது நான் போட்டு வச்சுருப்பேன், பாயிண்ட் நம்பர் போட்டு வைப்பேன். இப்போ எனக்கு ஒரே இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்ரிமெண்ட்டில் எனக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், there are 2 elements, offer and acceptance. Then third one, there are 2 parties involved,
ஆஃபரார் அண்ட் ஆக்செப்டார். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து த ஆஃபர் மஸ்ட் பி definite and the acceptance must be absolute. So there are 4 points in a particular this one. அது எல்லாமே எனக்கு முக்கியம். அதனால நான் என்ன செய்வேன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே 1 2 3 and 4 இப்படி நான் போட்டு வச்சிருப்பேன் என்னோட புக்கில். ஸோ படிக்கும்போது நான் முன்னாடி பின்னாடி எதையும் வாசிக்க மாட்டேன். நான் எங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், எங்கே நம்பர் போட்டிருக்கணும், அந்த கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக நான் நல்லா படிச்சிருவேன். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம லா படிக்கிறதுக்கு. என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, எனக்கு லா படிக்க முடியல, எல்லாமே புது டேர்ம்ஸாக இருக்குது, எனக்கு எழுத வரமாட்டேங்குது, நான் படிச்சுட்டு வந்தாலும் மறந்துடுது அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் படிங்க, எழுதி படிங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட்டிஸ் ஆர் காம்பிடென்ட். இந்த காம்பிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யாரெல்லாம் காம்பிடென்ட் பார்ட்டிஸ் டு என்டர் இன் டு த கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 18 years ஆஃப் ஏஜ் இருக்கணும். அடுத்து ஹீ இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்டு. சவுண்ட் மைண்டுனா அதாவது இன்சேனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது, சவுண்ட் மைண்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா. அதாவது அவர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த லா கீழேயும் அவர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்க கூடாது. ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் டு ப்ரூவ் தட் த பார்ட்டி இஸ் காம்பிடென்ட். அவர் காம்பிடென்ட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 தான். 18 years ஆஃப் ஏஜ், அதாவது மைனராக இருக்கக்கூடாது, மேஜராக இருக்கணும், சவுண்டு மைண்டாக இருக்கணும். அடுத்து நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா. ஓகேவா? தென் 5th பாயிண்ட் லீகாலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். நம்மளோட கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்குரிய அந்த கரு, ஸோ ஆப்ஜெக்ட் அது வந்து நமக்கு லீகல் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்ஜெக்டிவ் வந்து எப்படி இருக்கக்கூடாது, இல்லீகலாக இருக்கக்கூடாது. ஒரு ஹெராயின் கடத்துறதுக்கு இதுக்காக நம்ம கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வேலிட் கான்ட்ராக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட், நம்ம அப்ஜெக்டிவ் வந்து நமக்கு லீகலாக இருக்கணும், அப்படின்னா தான் அது வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியும். ஓகேவா? The next one is legal relationship. இந்த legal relationship அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு இடையில இருக்கிறது வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப். நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹஸ்பண்ட் ப்ராமிசிங் இஸ் வைஃப் டு பை ஹர் a necklace on the occasion of her birthday is not a contract because there is no legal relationship between the husband and wife. There is a social relationship. So social obligation தான் இது. லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது அந்த ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே போட்டுக்கிற கான்ட்ராக்ட் வந்து நமக்கு சோஷியல் கான்ட்ராக்ட் இல்லை வாட் இஸ் த டொமஸ்டிக் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் டொமஸ்டிக் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்க முடியுமே ஒழிய லீகல் அக்ரிமெண்ட்டாக இருக்க முடியாது. தென் அக்ரிமெண்ட்ஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் டு பி வாய்டு. அதாவது அக்ரிமெண்ட் வந்து வாய்ட் அப்படின்னு ஆஸ் பர் லா லீகல் கிடையாது, இல்லீகல் வாய்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்டா இருக்க முடியாது. புரிஞ்சிருச்சா? ஸோ இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் ஆர் இல்லீகல் அக்ரிமெண்ட்டா வாய்ட் அக்ரிமெண்ட்டா இருந்ததுன்னா that agreement cannot become valid contract. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சென்சஸ் ஆடிடம் மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ். இது நம்ம பார்த்தோம். என்னது, 2 பேருமே சேம் சென்ஸில் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம அந்த கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு ஆள்கிட்ட வந்து ஏட்ட வந்து நமக்கு மாருதி 800 இருந்தது அண்ட் மாருதி ஆல்டோவும் இருந்தது. அப்போ இவர் வந்து ஒரு சம் 2 lakhsக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கொடுக்குறேன்னு சொல்லும்போது பி வந்து இம்மீடியட்லி ஆக்செப்ட்ஸ். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா மாருதி ஆல்டோ கொடுக்குறாருன்னு. பட் ஏ என்ன நினச்சி சொன்னாருன்னா மாருதி 800 சொன்னார். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆஃபர் இஸ் நாட் சர்டன் அண்ட் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட். கரெக்டாக இல்லை. 2 பேரோடதும் சேம் சென்ஸில் அவங்க புரிஞ்சுக்கல. ஓகேவா? அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். நான் அண்டர்லைன் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் சேம் சென்ஸில் இல்லை, மீட்டிங் ஆஃப் மைண்ட் இங்கே இல்லை, அட் த சேம் டைம் ஒரே டைமில் ஒரே சென்ஸோட புரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் தெர் இஸ் நோ மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ். ஓகேவா? கான்சென்சஸ் ஆடிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாட்டின் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து
லால ரொம்ப அடிக்கடி வரும். இதை கேட்டு இதோட மீனிங் என்ன அப்படின்னும் கேட்கலாம். நமக்கு ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் வேர்டு தானல்ல. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா நம்ம வந்து அது மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ்ன்னு நமக்கு சொல்ல தெரியணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்டன் அண்ட் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி சர்டன். ஏற்கனவே சொல்லியாச்சு. கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த இடத்துல அந்த சர்டன்ங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து அக்ரீஸ் டு செல் மிஸ்டர் வி சம் டாய்ஸ். The type, quality, value are not discussed. என்ன type of toys, value என்ன, அதோட what is that, quality என்ன, எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இன் சச் அ கேஸ் த அக்ரிமெண்ட் இஸ் நாட் சர்டன். சர்டனாக இல்லை, கரெக்டாக நமக்கு இல்லை த ஆஃபர். இப்போ வந்து கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா, நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறது. அப்போ நீ வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுத்தேன்னா நான் உனக்கு இது செய்வேன் அப்படிங்கிறது ரெண்டுமே நமக்கு நடக்கிறதா இருக்கணும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் கேப்பபிள் டு பெர்ஃபார்ம், அதை வந்து நம்ம வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இஃப் there are any legal formalities related to the agreement, that should be complied as per the law. லா படி கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், லீகல் ஃபார்மாலிட்டிஸு. ஓகேவா? So these are the essential elements of valid contract. ஸோ இதில் நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் சொல்கிறேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிமெண்ட். there must be an agreement. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் கீழே பாருங்க, இன்னொரு பாயிண்ட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. எங்கன்னு தேடுங்க. அக்ரிமெண்ட் not expressly declared to be void. Agreement not, இந்த இருக்கு பாருங்க, 7th point. Agreement not expressly declared to be void. voidன்னு எங்கேயும் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு இது அக்ரிமெண்ட் ரிலேட்டட். there must be an agreement. ஓகே, agreement not declared to be void. ஸோ 2 பாயிண்ட் அக்ரிமெண்ட் ரிலேட்டட். அடுத்து சியை வச்சே பாருங்களேன், ஃப்ரீ கன்சென்ட். கன்சென்ட் சம்மதம் இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃப்ரீ கன்சென்ட். லாஃபுல் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் லீகல் கன்சிடரேஷனாக இருக்கணும். ஓகேவா? லாஃபுல் கன்சிடரேஷன் அது ஒரு சி. அதுக்கடுத்து பாருங்க, காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ் இருக்கணும். காம்பிட்டன்ட் அது ஒரு சி. ஸோ கன்சென்ட், கன்சிடரேஷன், காம்பிட்டன்ட். ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே வாங்க, கான்சென்சஸ் ஆடிடம் அது ஒரு சி. மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் பார்த்தோமா இருக்கணும்னு, அது ஒன்று. இந்த நெக்ஸ்ட் ஒன் சர்டன் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 5 சி. கன்சென்ட், கன்சிடரேஷன், தென் காம்பிட்டன்ட், கான்சென்சஸ், அதுக்கடுத்து சர்டன் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இதில் 2 சி. ஸோ 5 சி நமக்கு வருது. அதுக்கடுத்து 3 லீகல் வரும் பாருங்க. லீகல் ஆப்ஜெக்ட், லீகல் ரிலேஷன்ஷிப், லீகல் ஃபார்மாலிட்டிஸ். 10 வந்துருச்சா? ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரிமெண்ட்டில் 2, 5 வந்து நமக்கு என்ன இருக்கு, சீல் ஆரம்பிக்கும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நிமிஷம். essential elements of valid contract. இப்போ நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட். கண்டிப்பாக வரிசையாக தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை, புக்கில் இருக்கிற ஆர்டரில் இருக்கணும்னு. அடுத்து செகண்ட் ஒன் அக்ரிமெண்ட் நாட் கன்சிடர்ட் டு பி void. நாட் கன்சிடர்ட் டு பி void. இப்போ அக்ரிமெண்ட் பற்றி நான் 2 எழுதிட்டேன். அதுக்கடுத்து சி சொன்னேன் இல்லையா, கன்சென்ட்.
ஸோ கன்சென்ட் நான் யோசிக்கும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ கன்சென்ட்னு ஞாபகம் வந்துடும். ஃபோர்த் ஒன், லாஃபுல் கன்சிடரேஷன். அடுத்து காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ். பார்ட்டிஸ். 6 கான்சென்சஸ் ஆடிடம் ஆர் மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் எதனால எழுதிக்கலாம். நம்ம சீக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். சர்டன் அண்ட் capability of parties. அடுத்து 8th one, legal object, then legal formalities, tenth one is legal, one relationship. அவ்வளோ பார்த்தீங்களா, 10ல் ஒரு பாயிண்ட் தான் நான் மறந்துருக்கேன். ஃபைன். இப்போ நான் இப்படி தான் எழுதிக்குவேன். இப்படி எழுதிட்டு நான் எப்படி படிப்பேங்கிறத சொல்லிடுறேன். இப்போ அக்ரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட். சரியா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுவேன்னா, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். தேர்ட் பாயிண்ட், டூ பார்ட்டிஸ். இப்படி ஒவ்வொன்று கீழே ஹிண்ட் மாதிரி நான் வச்சுக்குவேன். ஸோ அழகாக ஒரு எஸ்ஏ கொஷின் நம்மளால் ஃப்ரேம் பண்ணி எழுத முடியும். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நம்மளா ஓன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியணும். அப்படின்னா தான் நம்மளால் நிறையா படிக்க முடியும். நம்ம 12th ஸ்டாண்டர்டில் 11th 10th இந்த மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு எஸ்ஏ மட்டுமே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம படிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் நம்மளால் படித்து எழுத முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த essential elements of a valid contract. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.